அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சாத்துக்குடி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சாத்துக்குடி இனிப்பும் புளிப்பும் கலந்த விலை குறைந்த சத்துமிக்க பழம். இது எலுமிச்சை குடும்ப வகையை சேர்ந்தது. சாத்துக்குடி பழத்தில் ஆரோக்கியமான பல நன்மைகள் அடங்கியிருக்கு. சாத்துக்குடி பழம் உடலுக்கு நீர்ச்சத்தை வழங்குறது மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது. சாத்துக்குடி பழம் சிட்ரிக் பழ வகையை சேர்ந்தது. 90% நீர்ச்சத்து நிறைஞ்சது இந்த பழம். இருந்தாலும் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கொழுப்பு, பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் சி அப்படின்னு மற்ற சத்துக்களும் இந்த சாத்துக்குடி பழத்தில் அடங்கியிருக்கு. இந்த பழத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் கலோரிகள் ரொம்பவே கம்மி. ஒரு பெரிய அளவு சாத்துக்குடியில் அதிகபட்சமாக 43 கலோரிகள் மட்டும்தான் இருக்கும். எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டயட்டில் இந்த சாத்துக்குடி ஜூஸே நீங்கள் தவறாமல் எடுத்துக்கலாம். இதனால் உடல் எடை வேகமாகவும் ஆரோக்கியமான முறையிலும் குறையும். நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸை குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்க முடியுது. இதன் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் முடியும். இதில் இருக்கிற வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. நம்மளுடைய உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த சாத்துக்குடி ஜூஸில் என்னெல்லாம் சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொட்டாசியம், கால்சியம், நார்ச்சத்து, தாமிரம், மெக்னீஷியம், வைட்டமின் சி, பாஸ்பரஸ் இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஆவரேஜாக ஒரு 100 கிராம் சாத்துக்குடியில் எவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். கலோரிகள் 43% இருக்குது. கார்போஹைட்ரேட் 9.3 கிராம் இருக்குது. புரோட்டீன் 0.7 கிராம் இருக்குது. வைட்டமின் சி 50 கிராம் இருக்குது. கால்சியம் 40 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 490 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 30 மில்லிகிராம் இருக்குது. சர்க்கரை 1.7 கிராம் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த சாத்துக்குடியை நமக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம், விலை மலிவாக இருக்கும் பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது, சத்தானது, ஆரோக்கியமானது. இந்த சாத்துக்குடி பழத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கலோரிகள் ரொம்பவே கம்மி. ஒரு பெரிய அளவு சாத்துக்குடியில் அதிகபட்சமாக 43 கலோரிகள் தான் அடங்கியிருக்கு. எடையை குறைக்கிற முயற்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டயட்டில் சாத்துக்குடி ஜூஸை நம்ம தவறாமல் எடுத்துக்கலாம். இதனால் உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாத்துக்குடி உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம். நம்மளுடைய உடலில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் பொழுது அதிக கலப்பாக நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய கலப்பை நீக்கிறதுக்கு நமக்கு ஜூஸாகவும் ஆற்றல் கொடுக்கறதுக்கு ஒரு பானமாகவும் இந்த சாத்துக்குடி ஜூஸ் நமக்கு பயன்படுது. தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்க செயல்படுத்த முடியும். இதனால் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முடியும். இதில் இருக்கிற வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்மளுடைய உடலில் பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு இந்த சாத்துக்குடி உதவியாக இருக்குது. மனித உடலுக்கு நேரடியாக சத்துக்களை கொடுக்கறது பழங்கள் மட்டும்தான். பழங்கள் எளிதில் ஜீரணமாகறதுக்கும் வாய், வயிறு, குடல் பகுதியில் இருக்கிற புண்களை ஆற்றுறதுக்கும் ஏற்றது இந்த சாத்துக்குடி. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதாவது புரோட்டீன், வைட்டமின் சத்துக்கள், கால்சியம், நார்ச்சத்து அப்படின்னு எல்லா சத்துக்களுமே பழங்களில் அதிகமாக அடங்கியிருக்கு. தினமும் பழங்கள் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அந்தந்த சீதோஷ்ண காலங்களில் அதிகமாக விளையிற பழங்களை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. பழங்கள் மலச்சிக்கலை போக்கி உடலை நோயின்றி காக்க உதவுது. சாத்துக்குடி உடலுக்கு நீர்ச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சியாகவும் வச்சுக்க உதவுது. இந்த சிட்ரஸ் பழத்தில் 90% நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கொழுப்பு, பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் சி அப்படின்னு ஏராளமான சத்துக்களும் அடங்கியிருக்கு. ஒரு 100 கிராம் சாத்துக்குடியில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கலோரிகள் 43 கிலோகிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 9.3 கிராம் இருக்குது. புரோட்டீன் 0.7 கிராம் இருக்குது. வைட்டமின் சி 50 கிராம் இருக்குது. கால்சியம் 40 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 490 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 30 மில்லிகிராம் இருக்குது. சர்க்கரை 1.7 கிராம் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த சாத்துக்குடியை நம்ம சீசன் கிடைக்கும் பொழுதெல்லாம் தவறாமல் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது.
இதை வந்து ஜூஸாகவும் குடிக்கலாம், பழமாகவும் நம்ம சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே பழங்கள் ரொம்பவே நல்லது. சாத்துக்குடி பழம் மட்டும் கிடையாது, எல்லாமே பழங்களுமே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற எல்லா பழங்களுமே நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியமாக வாழ அனைத்து பழங்களுமே நம்ம சாப்பிட்லாம்.